தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு பலன்கள் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வரண பலம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதன் வரிசையில் அடுத்து நம்ம என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ 2026ஆம் ஆண்டு வருடம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு வக்கரமாக 12ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. சரி, ரைட்டு. இப்போ இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷமாகவே ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க, கஷ்டம் இருந்துச்சுங்க. ஒரு பெரிய ஒரு மனப்போராட்டம், உடல் போராட்டம், ஒரு கஷ்டம், குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அப்பா அம்மா பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எதுவுமே ஒரு சரியில்லை அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருந்திருப்பீங்க கடகராசிக்காரர்கள். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கண்டகச்சனி ஒரு 2.5 வருஷம், இப்போ ஒரு 2.5 வருஷம் ஒரு அஷ்டமச்சனி இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ இது எல்லாமே இந்த 2026 உங்களுக்கு முடிவுக்கு வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி 2-3 வருஷமாக இருந்த பிரச்சனை, 4 வருஷமாக இருந்த பிரச்சனை எல்லாமே இந்த 2026ஆம் ஆண்டில் தான் உங்களுக்கு முடிவு வரப்போகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கஷ்டமெல்லாம் குறைந்து நன்மை பயக்கப் போகிறது. அதனால் நல்லதே நடக்கும். சரிங்களா? முதல்ல என்ன பண்ணணும்? மனதை திடப்படுத்தணும். மனதை திடமாக வைத்துக்கொள்ளணும். சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். புரியுங்களா? அப்போ அதாவது பயந்தாலும் பயமெல்லாம் நடிக்கிறது பெரிய கஷ்டம். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். சரிங்களா? சுறுசுறுப்பாக இருந்தாவே இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான வருடமாக மாறிடும். இதற்கு முன்னாடி நடந்து போயிடுச்சு, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அது கடந்து போயிட்டு. அப்போ வரும் வருடம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து நீங்கள் செயல்படணும். அப்போ 2026ஆம் ஆண்டு வருடம் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும் வருடமாக தான் வரப்போகிறது. புத்துணர்வு, மனம் மகிழ்வு, மன மகிழ்ச்சி, முக வசீகரம், உடல் சோர்வுலாம் நீங்கி சிறப்பான ஒரு சுறுசுறுப்பாக இயங்க போகிறீர்கள். இதுதான். அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தில் 12ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்தாலும் 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டே இருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கார். ஞானம் பெறப்போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தன் கஷ்டம் அடைஞ்சாதான் அவனுக்கு அறிவு பிறக்கும். புரியுங்களா? ஃபஸ்ட்டு அதாவது ஒரு தொழில் பண்ணாங்கன்னு வச்சுக்கோமே, ஃபஸ்ட்டு மாற்றி சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தப்பாக செய்யும் போது தான் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அனுபவம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ இதற்கு முன்னாடி நீங்கள் எதை தப்பு செஞ்சாலும், இல்லை எதை செய்யணும், எதை முன்னே செய்யணும், எதை பின்ன செய்யணும், அதை அப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும், செய்யாமல் மாற்றி செஞ்சு அதுலேயும் உங்களுக்கு ஒரு கெட்ட ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், அதில் ஒரு பொருளாதாரத்தில் தடை, ஒரு பொருளாதார கஷ்டம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல், வருமானம் இல்லாமல் இருக்கிறது கஷ்டப்பட்டு எல்லாமே அதில் கஷ்டப்பட்டு ஒரு பாடம் கற்பித்து இப்போ புதிதாக உங்கள் மனம் புத்துணர்ச்சி வரப்போகிறது. பாடம் முழுசாக தெரிஞ்சு எப்படி இருப்பாங்க? தெளிவாக இருப்பாங்க. தெரியாதவங்க தான் கொஞ்சம் குழப்பத்தோடு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம்? இதற்கு முன்னாடி அரைகுறையாக செஞ்சு அரைகுறையாக போய் பாடம் கற்பித்து அனுபவம் வந்து இப்போ 2026 நீங்கள் நல்லா தெளிவாக வரப்போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ தொழில் இதுக்கப்புறம் எப்படி கஸ்டமர் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா, இதுக்கப்புறம் எப்படி கஸ்டமரை பிடிக்கணும், எப்படி கஸ்டமர்கிட்ட பேசினால் நம்ம பொருளை வாங்குவாங்க, நம்ம எப்படி நம்ம பொருளை வியாபாரம் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு வியாபார யுக்தியை கையாளும் திறன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். கற்றுருப்பீங்க நேரம். சரிங்களா? அந்த மாதிரி. அப்போ திறமையை கரெக்டான முறையில் கரெக்டாக நீங்கள் கையாள போகிறீங்க. கையாண்டால் உங்கள் தொழில் இன்னும் சிறந்து விளங்கும். சரிங்களா? இப்போ ஒரு சின்ன ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. ஜவுளி கடையில் எப்படி துணியை எப்படி சேல்ஸ் பண்ணணும், எப்படி சொல்லணும், எப்படி எடுத்து உரைக்கணும் அப்படின்னு ஒரு வரமுறை தெரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. அப்போ அப்படியே அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் எந்த தொழில், ஜவுளி கடையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜவுளி கடை மட்டும் கிடையாது, எந்த ஒரு சின்ன ஒரு வியாபாரம், ஒரு சின்ன ஒரு மளிகை கடை, ஒரு நகை கடை, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், சிறு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னால் நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு வருடம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடத்தில் எதை தொட்டாலுமே உங்களுக்கு அது நன்மையாக நடக்கும். ஆனால் அதை தொடரணும், துணிச்சலுடன் தொடரணும். சரிங்களா? மன சங்கடத்தோட ஆமாம் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டு தான் இருந்தோம், என்னால் பணம் கிடச்சிது அப்படிங்கிறத அதை விட்டுருணும்.
சரி இதுக்கப்புறமா செய்வோம் அப்படின்ட்டு செய்கிற பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வழியை உண்டாக்கும், ஒரு பாதை உருவாக்கும் அப்படி சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி வரப்போகிறது. மே மாதத்தில் மார்ச் மாதம் சனி பயிற்சி வரப்போகிறது. சரிங்களா? அடுத்த மே மாதம் பார்த்தா ராகு பயிற்சி வரப்போகிறது. இப்போ இந்த கிரக பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி முடிந்து சுபத்துவமான வீட்டுக்கு சனி சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? குருவோட வீட்டுக்கு சனி மாறப்போகிறார். அப்படின்னு அர்த்தம்? 9ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம் எனப்படும் 9ஆம் இடத்திற்கு சனி சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ என்ன பண்ணும்? உங்கள் தொழில் இந்த 2026ல் சிறந்து விளங்கும். அது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டீங்களா, இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆடம்பரமான தொழில் பண்ணிட்டீங்களா, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். விவசாயம் செய்கிறீங்களா, அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு காட்டில் வந்து வயலில் வந்து போட்ட பயிரே போட்டுகிட்டே இருக்கும், ஒன்றும் வருமானம் கிடைக்கல, சரியான விளைச்சல் கிடையாது, சரியான மழை இல்லை, சரியான இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான பருவ நேரத்தில் வந்து மழை இல்லாமல் போயிடுச்சு, அதனால் வருமானம் கிடைக்கல, நஷ்டம் 2, 3, 4, 5 வருஷமாக விவசாயத்தில் நஷ்டப்பட்டேன், கடன் தான் ஏறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தில் விவசாயத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி, அசுர வளர்ச்சி காணப்போகிறீர்கள். நல்ல ஒரு பக்குவமான, அதாவது சொல்கிறேன்னா ஒரு அனுபவப்பட்டு எந்த நேரத்தில் என்ன விதை போடணும், அதை எப்படி இது பண்ணணும், அதுக்கு என்ன கலவை எடுக்கணும், அதுக்கு என்ன மருந்து பயன்படுத்தணும், அதை எப்படி அறுவடை பண்ணி எந்த இடத்துல விற்கணும் அப்படின்ற மாதிரி என்ன யுக்தியெல்லாம் சரியாக கையாண்டு இதுக்கப்புறம் நீங்கள் அதிக லாபம் பெற போகிறீர்கள். அதனால் விவசாயத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வருடமாக காணப்போகிறது. அசுர வளர்ச்சியோ அசுர லாபம், ரெட்டிப்பு லாபம் எல்லாமே காணப்படும். அது மாதிரி இந்த கால்நடை வைத்துக் கொள்பவர்கள், கால்நடைன்னா என்ன அர்த்தம்? அதுவே பெருசாக தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பெருசாக ஒரு தோட்டம் வச்சு ஒரு மாடு வச்சு அதில் பால் கறந்து வியாபாரம் பண்ணுவாங்க. பெரிய ஒரு பண்ணையாக வச்சு நடத்துவாங்க. ஒரு 50 மாடு, 100 மாடு, 200 மாடு அந்த மாதிரியான ஒரு வெளிநாட்டு மாடுகள்லாம் கொண்டு வந்து வச்சு செய்யலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கு, கால்நடை வைத்து பொறுப்பு நடத்துகிறவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் சிறப்பான ஒரு பலமாக வரும். நல்லா அதில் அதிக லாபம் கிடைக்கிறது, பால் அதிகமாக முதலீடு போடுறது, பால் கொள்முதல் செஞ்சு அதில் அதிக லாபம் காண்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருவதற்கு லாபம் வருவதற்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் நல்ல பலனை வரப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவு வந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா 2ல் கேது உட்காந்துருக்காரு. அப்போ கேது இருக்கும்பொழுது சின்ன கருத்து வேறுபாடு. என்னடா பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்குறதில்ல, ஒய்ஃபு நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க, நான் ஒன்று சொன்னால் நான் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போனால் அவங்க 50 ரூபா போட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை புரிஞ்சிக்காமல் நடக்கிறது. மனைவி உங்களை புரிஞ்சுக்கிறதில்ல, நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறதில்ல. அது புரிஞ்சுக்கிறதுனா கரெக்டான நேரத்தில் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, ஏதாச்சும் மாற்றி யோசிக்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் செய்யணும், ஆனால் அதை இன்னொரு நேரத்தில் செய்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றி செய்யும்பொழுது அப்போ உங்களுக்குடைய குழப்பங்கள், மன கஷ்டங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள. அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ என்ன அர்த்தம்? பழக்க வழக்கத்திலே கொஞ்சம் ஒரு சஞ்சலமான சூழ்நிலை ஏற்படும். அதே யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். என்ன குடும்பம், பையன் பிள்ளைங்க சரியில்லை, பையன் இப்படி பேச்சு கேட்க மாட்டான், பொண்டாட்டி இப்படி போய்கிட்டு இருக்கா, ஒன்றும் சரியில்லை, இப்படி போய் இல்லை, விவசாயத்தில் ஒன்று நஷ்டம் வந்து போச்சு, பொருளாதாரத்தில் ஒரு மேம்படுத்த முடியல, இப்படி இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து அதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா நீங்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கணும். மே மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் உள்ள அந்த மன கசப்புகள் எல்லாமே அகலும். கணவன் மனைவிக்குள்ள உறவு வலுப்பெறும். இதற்கு முன்னாடி துண்டி படைஞ்சிருக்கும், இதற்கப்புறம் வலுப்பெறும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்த்தாலும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா 6ல் சுக்கிரன் உட்காந்துருக்காரு, புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் எனும் ஒரு நல்ல நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடியே பொண்ணு அலைஞ்சங்க, அந்த அஷ்டமிச்சில் தான் ஒன்றும் சிறப்பாக வரல, அங்கே போனால் இங்கே போனால் அந்த கோயிலுக்கு போனால் பரிகாரம் பண்ண சொன்னாங்க, ஜோசிக்கு 10 ஜோசியம் பார்த்துட்டேன், எத்தனையோ விளைவு ஜோசிக்காரரை பார்த்துட்டேன், அதை சொல்கிறாங்க, அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாலும் இது நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் கல்யாணம் கைகூடி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த வரன் அமைகிறதுக்கு கண்டிப்பாக 100% வாய்ப்பு உள்ளது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. 6ஆம் இடத்துல 4 கிரகம் சேர்ந்துருக்கிறதால உங்களுக்கு சிறப்பான ஒரு பலம். 5 உடன் செவ்வாய் 6ல் இருக்கார். அதனால் பூர்வீகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பூர்வீகத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனை இருந்துச்சா அதெல்லாம் முடிவு வரும். கோர்ட்டில் கேஸ் பண்ணிச்சா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துடும். சரிங்களா? அது மாதிரி
தொழிலில் உங்களுக்கு வந்து போட்டி, இதுக்கு முன்னாடி போட்டி பொறாமைகளாக தான் சொல்கிறேன். போட்டி இந்த வஞ்சனைகள், சூழ்ச்சிகள் எல்லாம் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி சரியில்லை. இதற்கப்புறம் 6ஆம் இடத்துல வந்து சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதால இதற்கப்புறம் உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க. எதிரி இருக்க மாட்டாங்கன்னா, எதிரி இருந்தாலும் உங்களுக்கு அவங்க நட்பாக மாறிடுவாங்க, நண்பர்களாக மாறிடுவாங்க. சரிங்களா? தொழிலையோ இல்லை குடும்பத்திலையோ வேறு உற்றார் ரத்த சொந்தம் இல்லைனா மற்ற சொந்தம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, இந்த சமுதாயத்தில் என்ன எப்படி இருக்காங்களோ அவங்க எல்லாமே இதற்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு விரயங்கள், ஏதாவது எந்த அளவுக்கு பகை இருந்துச்சோ, கஷ்டங்கள் இருந்துச்சோ, சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன பிரச்சனைக்குலாம் சண்டை பிடிக்கிறது. அக்கம் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் பிரச்சனை கூட சண்டை, என் வீட்டில் உங்கள் தூசி வருது, அது வருது, இது வருது, தண்ணி இங்கே ஊற்றாதீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இதுக்கப்புறம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை அனைவருமே உங்களுடன் சுகமாக இப்போ பழக வாய்ப்பு இருக்கிறது, நண்பர்களாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அவர்கள் மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுமாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய பேர் வந்து சமுதாயத்தில் ஒரு பாப்புலர் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு வேலை, ஒரு கடையை வச்சுருப்பீங்க, டெவலப் ஆகிருக்காது. கடை வச்சுருக்கலான்னு தெரியாது, மற்றவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. அக்கம் பக்கத்தில் எல்லாமே தெரியும். நீங்கள் உங்கள் அந்த கடை டெவலப் ஆகிறதுக்கு உண்டான, ஏன்னா உங்களுடைய யுக்தியை கையாளுங்க கரெக்டாக. யுக்தி கையாளும் போது பேர் டக்குன்னு சீக்கிரம் வெளியில் போகும், பாப்புலர் ஆகும். அப்போ பாப்புலர் ஆகும்போது உங்களுடைய புகழ் ரொம்ப சிறப்பாக வரும். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ உங்களுடைய கௌரவம் உயரும். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை, அப்போ சமுதாயத்தில் உங்களுடைய பேர் நல்லா வருவதற்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் உங்களுக்கு ஒரு வழியை, யுக்தியை கொடுக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும். ஒரு வழி வருதுன்னா அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும்னு சொன்னால் அந்த வழி நீட்டாக நீ போய் கிடைச்சவங்க சேரலாம், இல்லைன்னா சேர முடியாது இல்லையா? அந்த மாதிரி பக்குவமடைந்த மனிதராக இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் வருடம் முழுவதும் உங்களுக்கு நற்பலனையே தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதே போல் உங்கள் ராசிக்கு 8ல் குருவும், அதாவது 8ல் ராகுவும் சனியும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 8ல் சனி ஆட்சியாக உட்காந்துருக்காரு. 8ஆம் இடத்து சனி 9க்கு போயிட்டாருன்னு சொன்னாவே உங்களுக்கு சிறப்பு அதிகமாக தெரியும். 8ல் ராகு மட்டும் உட்காந்துருப்பாரு. ராகுக்கு எது 8ல் இருக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? அதை நீங்கள் வந்து பயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதுமாதிரி உங்களுடைய முன்னோர்கள் மூலியமாக உங்களுக்கு பலன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. முன்னோர்கள்னால் உங்கள் தாத்தா, அதில் அவருடைய தாத்தா, அப்படி ஒரு 2-3 பரம்பரை உள்ளவங்க, இல்லைன்னா பழைய ஒரு 2-3 பூர்வீக சொத்து அப்படியே கிடந்துச்சு, அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது, அந்த சொத்து வந்து கைக்கு வந்து சேர்றது, இல்லை அந்த சொத்து எங்கிறதுனே தெரியல, அது யார் வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரச்சனை எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும். அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே அகலும். அதுமாதிரி உங்கள் ராசி பிரகாரம் உங்களுக்கு தாயாருக்கு சிறப்பான ஒரு பலம் தான், அப்பாவுக்கு ஒரு சிறப்பான பலம் தான். அப்பாவுடைய உறவுகள், அப்பா கூட பிறந்தவங்க, அவங்க சித்தப்பா பெரியப்பா, அவங்க அக்கா தங்கச்சி, அதாவது உங்களுக்கு அத்தை, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட உறவுகள் மூலிமா ஒரு நல்ல வாய்ப்பு. இல்லைன்னா நீங்கள் ஒரு சொந்தத்தில் ஒரு நம்ம பொண்ணு கட்டுறது, அப்பா உறவில் அத்தை பொண்ணு கட்டுறது, மாமா பொண்ணு கட்டுறது, அந்த மாதிரி என்ன சொந்த திருமணம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து 10 குடையவன் செவ்வாய் 6ல் உட்காந்துருக்கார். அப்போ 6ல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தில் ஏதோ ஒரு நிலம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. அது நீண்ட நாள் ஆசையாக இருக்கும். ஒரு பிடிச்சமான ஒரு இடம் ஒன்று இருக்கும், அதை வாங்கவே முடிஞ்சிருக்காது. அந்த இடம் அங்கே இருக்குது, அது மெயினான இடத்துல இருக்குது, அந்த இடத்துல வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டுகிட்டே இருப்பீங்க, வாங்கியிருக்க முடியாது. ஆனால் அந்த வருடம் வந்து நிறைவேறாத நீண்ட நாள் ஆசையாக இருந்தால் இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் உங்களுக்கு அது நிறைவேறும் வருடமாக மாறப்போகிறது. அது மாதிரி சட்டம் படித்தவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சட்டத்துறையில் பெருசாக இருப்பாங்க, அதாவது வக்கீல் படிச்சிருப்பாங்க, ஒரு பெரிய இப்போ வக்கீலாக இருந்துட்டு ஒரு பெரிய பதவிக்கோசரம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அதில் ஒரு ப்ரொமோஷனுக்கோசரம் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இல்லை இப்போ நிறைய பேர் வக்கீல் படிக்கிறாங்க, வக்கீல் படிச்சுட்டு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்காம, ஒரு சரியான ஒரு கேஸ் அமையாமல், ஒரு வருமானம் இல்லாமல் சில பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வக்கீல் சட்டத்துறையில் உள்ளவங்களுக்கு அனைவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் கடகராசிக்காரர்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம், அதில் ஒரு அங்கீகாரம், இல்லை ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறது, இல்லை ஒரு பெரிய கேஸ் எடுத்து நடத்துறது, ஒரு பெரிய கேஸ் எடுத்து அது உண்மையாக உங்களுக்கு வருமானம் வர்றது, ஈட்டி தர்றது, இந்த மாதிரியான வேலைகள், அந்த மாதிரி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய இப்போ நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பான பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு அர்த்தம். பிள்ளைங்கள் அப்படி உங்கள் பேச்சு கேட்குறவங்களாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இதுக்கப்புறம் அப்படி இருப்பாங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைகள், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, நண்பர்கள், இரத்த உறவு, மற்ற உறவு எல்லா மூலியமாகவும் உங்களுக்கு
நல்லதொரு வாய்ப்பு, நல்லதொரு பலன் கிடைக்கிறதுக்கு இந்த வருடம் உங்களுக்கு வாய்ப்பாக வரப்போகிறது. அது மாதிரி அதாவது லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் 6ல் உட்காந்துருக்கார். அப்போ தொழிலில் எதை எடுத்தாலும் லாபம் தான். இது அதிகமாக இந்த ஆடம்பரமான தொழில் பண்ணுறவங்க, சொகுசான தொழில் செய்கிறவங்க, சொகுசான தொழில்னால் இந்த கம்ப்யூட்டர் உபகரணம் செய்கிறவங்க, கம்ப்யூட்டர் தயாரித்து விற்கிறவங்க, இந்த பெரிய நிறுவனம் வச்சு நடத்துகிறவங்க, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரியான இந்த ஆடம்பரமான தொழில் வச்சு நடத்துகிறவங்க எல்லாமே இந்த 2026 வந்து ஒரு அதிக பலன் வரும். அதுமாதிரி அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு வருடமாக இந்த வருடம் காணப்பட போகிறது. அது மாதிரி இந்த உயர் ரக பொருள் விற்பனை, இந்த தங்க நகைகள், இந்த வைடூரியம், அதாவது வாணிபம் சொல்கிறாங்களே, இந்த செட்டியார் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வெளிநாடு போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க, வெளில போய் விற்றுட்டு வர்றது, ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யாமல் போயிட்டு வர்றது, வாணிபம் செய்கிற மாதிரி போயிட்டு கடல் கடந்து போகிறது, போயிட்டு வெளில போயிட்டு நம்ம எடுத்து போகிற பொருள் வியாபாரம் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து பொருள் கொண்டு வியாபாரம் பண்ணுறது, இது மாதிரி வணிகம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த 2026 வருடம் ரொம்ப சிறப்பான வருடமாக காணப்படுகின்றது. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாச்சும் உடம்புல வச்சு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு விரைச்சல் நடந்திருக்கும். அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா போகிறது, ஒரு கோர்ட்டில் ஒரு செலவு பண்ணுறது, ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க, ஒரு 2-3 லட்சம் 10 லட்சம் செலவாயிடுச்சிங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி என்ன செலவு பண்ணுங்கள். ஒரு உடம்புல வந்து பெரிய ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுச்சு, ஒரு இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணேன், ஒரு சிறுநீர் அறுவை சிகிச்சை பண்ணேன், அந்த மாதிரி உள்ள சிகிச்சை உள்ள எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நீண்ட நெடிய மாத்திரை சாப்பிட்டு இருந்தவங்க, ஒரு சுகருக்கு, ப்ரெஷருக்கு, ஏதோ ஒரு உடம்புல ஒரு வயிற்று உபாதை, ஒரு பிரச்சனை, நீண்ட நாள் ஒரு வருஷம் மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு உள்ளவங்க எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் வராது. உங்களுடைய உடம்பு முழு சுகாதாரம் அடையும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அப்போ இந்த 2026 வருடம் உங்களுக்கு நன்மை பயக்கும் வருடமாகவும், இதற்கு முன்னாடி தேங்கலான விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கிற வருடமாகவும் இந்த வருடம் காணப்படுகின்றது. அப்போ நீங்கள் என்ன கடகராசிக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இல்லாதவர்களுக்கு அதிகமாக தானம் தர்மம் செய்யணும். இதுதான் பரிகாரம். இல்லாதவர்களுக்கு அதிகமாக தானம் தர்மம் செய்யணும். அதிகமாக இந்த மிருகங்கள்னால் அந்த பெட் அனிமல், இல்லைன்னா அந்த ஒரு வந்து இந்த ஜூவுக்கு போயிட்டு அங்கே மிருகங்களுக்கு உண்டான ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறது, அந்த வச்சு நடத்துகிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நன்கொடை பண்ணுறது, அந்த மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் உணவில் வந்து நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஏன்னா கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அதிக பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இதுக்கப்புறமும் சந்திக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் உணவு கட்டுப்பாடு அவசியமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடுன்னா அதிகமாக அந்த துரித உணவுகள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த வெளில போய் சாப்பிட்றது, இரவு நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றது, வெளியில் போய் அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றதெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக வீட்டில் சமைத்த உணவே சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக பழங்கள், பழ ஜூஸ்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த 2026 வருடம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதம் மிகுந்த வருடமாக காணப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதில் வரும் கிழக்கு பரிட்சை எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.